முனிவர் ஒருவர் ஒரு நகரத்திற்குள் நுழைந்து ஒரு தெரு வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தார். அப்போது பாதையில் ஒரு நாணயம் கிடப்பதை கண்டார். அதை எடுத்துக்கொண்டு தேவையுடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா என பார்த்து கொண்டே வந்தார். அவருக்கு ஆச்சரியம். பிச்சைக்காரர்கள் என்று ஒருவர் கூட அந்த நகரில் இல்லை. மாலை நேரமாகிவிட்டதால் ஒரு சத்திரத்தில் போய் ஓய்வெடுக்க நினைத்து அங்கு போனார். அங்கு அவருக்கு வயிறு நிறைய உணவு கிடைத்தது. நன்றாக தூங்கி விழித்து அடுத்த நாளும் தன் தேடுதலை தொடங்கினார். அன்றும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கடைசியாக வேறு நாட்டுக்கு போகலாம் என முடிவெடுத்து அந்த நாட்டின் எல்லைக்கு வந்தபோது அந்த நாட்டின் மன்னன் தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி மற்றொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்ல தன் படை பரிவாரங்களுடன் நின்று கொண்டிருந்தான். மன்னன் முனிவரை பார்த்ததும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க எண்ணியவனாக அவர் முன் வந்து, முனிவரே, நான் என் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த போர் செய்ய புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்று தலை தாழ்த்தி நின்றான். முனிவர் தன் கையில் வைத்திருந்த நாணயத்தை மன்னனிடம் கொடுத்தார். மன்னன் அவரை ஆச்சரியமாக பார்த்து, இதன் பொருள் என்ன முனிவரே என்றான். முனிவர், உன் நாட்டின் தெருவில் இந்த நாணயத்தை கண்டெடுத்தேன். இதற்கு தேவை உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா என நானும் 2 நாட்களாகவும் அலைந்து பார்த்துவிட்டேன். யாரும் தென்படவில்லை. உன் நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நீ மட்டும்தான் திருப்தி அடையாதவனாய் தெரிகிறது. ஆகவே இந்த நாணயத்துக்கு உரியவன் நீதான் என தெரிகிறது. ஆகவே இதை நீயே வைத்துக்கொள் என கூறினார். மன்னன் தன் நாடு பிடிக்கும் பேராசையை உணர்ந்தவனாக போர் செய்யும் முடிவை கைவிட்டு முனிவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான்.